உண்மையை சொல்றேன். இந்த கம்பெனியை மறுபடியும் எடுத்து ரன் பண்றதுக்கு எங்களுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. வணக்கம் உண்மையான உறவுகளே, உங்கள் உறவான கிளின்டன். ஜூன் மிட் நைட் 12:13 ஒரு ஆடியோ வந்திருக்கு. ஒரு ஆடியோவில் 10 ஆடியோ போட்டிருக்காங்க. அது முடிகிறதுக்கு 1:30 கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம். இந்த ஆடியோ போட்டது எஸ்பிஓ ட்ரெயினர் சங்கர் சார் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட் டெலிகிராமில் போட்டிருக்காங்க. அந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா எஸ்பிஓவில் நீங்கள் ஒர்க் பண்ணனாலும் பண்ண போகிறீங்கனாலுமே அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓ எடுத்திருக்க முடிவு 60 டேஸ்க்கு உள்ள ஓப்பன் ஆகுதோ இல்லையோ, நம்புனா இருங்க, இல்லைனா போங்க, உங்கள் ஐடி ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகும். இது சொல்கிறதுக்கு காரணம் எஸ்பிஓ பிரேக் விட்டு 6 மந்த்துக்கு மேலே ஆகிட்டு, 6 மாதத்துக்கு மேலே ஆகியாச்சு. ஒர்க்கும் கொடுக்கல, வித்ராவலும் கொடுக்கல. இந்த டைம் எஸ்பிஓ டீம் மெம்பர்ஸ் ஒரு 10% மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓவராக ட்ரோல் பண்ணுறதும், நெகட்டிவாக பேசுகிறதும், அப்ளைன் கிட்ட சண்டை போடுறதும், ஹெட் ஆஃபீஸ்க்கு போய் எஸ்பிஓனா என்னன்னு கூட தெரியாதவங்களாம் கொஸ்டின் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. எஸ்பிஓ சைடு எவ்வளோ பாயிண்ட்ஸ் ப்ரூஃபோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொன்னாலும் புரிகிற நிலைமையில் இல்லை. சில பேர் வித்ராவல் எடுக்கலான்னு கொஸ்டின், சில பேர் ரீஃபண்ட் வரலைன்னு கொஸ்டின், சில பேர் ஜாயின் பண்ணி விட்ட மெம்பர்ஸ் வித்ராவல் வரலைன்னு பிரச்சனை மேலே பிரச்சனை வருது. இந்த மாதிரி எஸ்பிஓ நம்பி சேர்த்து விட்ட நபர்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் அக்செப்ட் கொடுத்தா உங்கள் ஐடி ஆக்டிவேட்டாக இருக்கும், நாட் அக்செப்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகிரும். அது என்ன அக்செப்ட், அது என்ன நாட் அக்செப்ட்? நான் எஸ்பிஓவை நம்புகிறேன்னா அக்செப்ட் கொடுங்க, நான் எஸ்பிஓவை நம்பலைன்னா நாட் அக்செப்ட் கொடுங்க. இதுதான் ஷார்ட்டாக சொல்லணும்னா, சுருக்கமாக தெளிவாக சொல்லணும்னா இதுதான். எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் ஒரு தகவல் மட்டுமே நான் கவனிப்பேன். நான் என்னோட விருப்பத்தின் மூலமாக மட்டும்தான் நான் இதில் சேர்ந்துருக்கேன். இதில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பு நான் தான். இதற்காக நான் எஸ்பிஓவில் என்னையை சேர்த்து விட்ட நபர்கிட்ட எந்தவித பிரச்சனை பண்ண மாட்டேன். அதுக்கு முழு பொறுப்பு எஸ்பிஓவில் சங்கர் சார். ஸோ அவங்க சொல்கிற வார்த்தை மட்டும்தான் அது முழு பொறுப்பு, வேறு யாரையுமே நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக ஒரு கண்டிஷனோட சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். அது வரும்போது உங்கள் ஐடியை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஐடியில் நீங்கள் இது எல்லாம் ஓகேவான்னு அதில் அக்செப்ட் பண்ணுறதுக்கும் நாட் அக்செப்ட் பண்ணுறதுக்கும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வாசித்த பிறகு நீங்கள் அதை அக்செப்டா நாட் அக்செப்டான்னு நீங்கள் முடிவு செஞ்சுக்கோங்க. இதுதான். நான் எஸ்பிஓவில் நோட்டீஸ் போர்டில் ஒரு தகவல் மட்டுமே கவனிப்பேன். இதற்கு முழு பொறுப்பும் நான் தான். என்னை சேர்த்து விட்டவர்கள் எந்த ஒரு பொறுப்பும் அல்ல. இதேபோல் நிறைய விதிமுறைகளை ஏற்றுக்கொள்கிறேன். இதே மாதிரி உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணும்போது வரும், அதில் அக்செப்ட் கொடுத்தால் உங்கள் ஐடி ஆக்டிவேட்டாக இருக்கும், நாட் அக்செப்ட் கொடுத்தா உங்கள் ஐடி உடனடியாக சஸ்பெண்ட் ஆகும். இதுதான் இந்த முடிவுக்கு காரணம். என்ன எஸ்பிஓவுக்கு 3 நபர்கள் போயிருக்காங்க. இதுதான் இந்த முடிவுக்கு காரணம். என்ன, எஸ்பிஓவுக்கு 3 நபர்கள் போயிருக்காங்க. அந்த போன இடத்துல எஸ்பிஓனா என்னென்னு தெரியாது, நம்மக்கிட்ட ஒரு அதிகாரியோட தொடர்பு இருக்குது, அந்த ஒரு தைரியத்தில் மட்டும்தான் போயிருப்பாங்கன்னு என்னோட ஒரு தனி சஜஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி, அந்த அளவுக்கு கேள்விகள் கேட்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி நம்ம ஆரண்டி பண்ணிவிட்டு நம்ம அவ்வளவு தூரம் அவ்வளவு தொலைவு போகிறது பயனுள்ளதா இல்லையான்னு பார்க்கலாம். வீணாகினது உங்களுடைய நேரமும் உங்களுடைய செலவும் உங்களுடைய தன்மையும் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. ஆஃபீஸில் வீணாகினது அவங்க வேறு வேலையை பார்க்குறது, உங்ககிட்ட ஒரு நேரத்தை வீணாக்கியிருக்காங்க. இதுதான். யார்கிட்ட என்ன பிரச்சனை, எப்படி போயிட்டுருக்கு, எந்த இடத்துல போயிட்டுருக்கு, என்ன பேரில் போயிட்டுருக்கு, இந்த அதிகாரி தான் எடுத்து நம்மளுடைய இதை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே தெளிவாக சொல்லியும் அது நான் என்னன்னு கூட தெரியாமல் அந்த அதிகாரி இருக்காங்களா இல்லையான்னு கூட ஜென்ரலாக இது டிஜிட்டல் வேர்டு, இந்த டிஜிட்டல் வேர்டில் கூட அவங்களுக்கு தெரியலை.
ஸோ அப்படி தெரியாமல் அவங்க போய் கேட்டிருக்காங்க. எஸ்பிஐ ஆஃபீஸில் கேட்டு நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொல்லி எவ்வளோ ப்ரூஃபை காமிச்சாலும் நாங்கள் நம்ப மாட்டோம், அந்த டிஎஸ்பி மேலேயே டவுட்டாக இருக்கணும், கான்ஃபரன்ஸ்லலாம் பேசியுமே சந்தேகம் வந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் அந்த அதிகாரியோட, அவங்களுக்கு ஒரு அதிகாரியை தெரியுமா, அந்த அதிகாரியையும் நம்ம எஸ்பிஓவை வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்க அதிகாரி டிஎஸ்பி சாரையும் கான்ஃபரன்ஸில் பேசி ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துலேயே முடிச்சுக்கிட்டாங்க. சில நிமிடங்கள் மட்டும்தான், அந்த நிமிடங்களையே முடிச்சிட்டாங்க. அப்போ தான் அவங்க நம்புகிறாங்களாம். பேசிக், அதாவது ஜஸ்ட் ஒரு பேசிக் எஸ்பிஓ ரிலேட்டடாக தெரிஞ்சவங்க ஃபஸ்ட்டு அந்த கேஸை நடத்துகிறவர் உண்மையாகவே அவங்க டிஎஸ்பி தானா, ஸோ இது எல்லாம் தெரிஞ்சு தான் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம இங்கே இருந்தே நம்ம பார்க்கலாம். டிஜிட்டல் மூலமாகவே எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். அது பார்க்காம எல்லாம் நேரடி பார்வை மட்டும்தான் அதை நம்புன்னு சில நபர்கள் நினைக்கிறாங்க. இந்த நம்பிக்கைகள் எல்லாத்துக்குமே உங்களை அனுமதிச்சா மட்டும்தான் அந்த இடத்துல உங்களுக்கான ஒரு பதில் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு தருணங்களையுமே நாம் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு போனால் நமக்கு ஒரு பாயிண்ட்டு சொல்லுவாங்க, இல்லைனா நம்ம எவ்வளோ பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்தா பணம் தந்துடுவாங்க கையோட. இந்த மாதிரிலாம் எண்ணத்தோட போகிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நபர்கள் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஹெட் ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா அங்கே அட்மின் டீம் எல்லோரும் இருந்தாங்க, யாரோ ஒருத்தர் இருந்தாங்கன்னா ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவாங்க. அந்த இடத்துல இல்லைன்னா நீங்கள் ரிட்டன் தான் வரணும். சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் விசிட் பண்ணியிருக்கீங்க, என்னாச்சு, ஆஃபீஸராக வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. கேட்டு உங்களோட சைடு சொல்லும்போது அதான் சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் ஆடியோவே கொடுத்துட்டாங்களே கேட்கலையான்னு கேட்பாங்க. நீங்கள் அங்கே போனாலும் அதுதான், கமெண்டர்ஸ் கிட்டே நீங்கள் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் கமெண்டர்ஸ் என்ன ஒன்று சொல்கிறாங்களோ அதே தான் அங்கேயுமே சொல்லுவாங்க. நீங்கள் நோட்டீஸ் போர்டு பார்க்கலையா, ஏன் இவ்வளவு தூரம், அதுக்கு பிறகு உங்களுடைய ஸ்டோரியை சொல்லுவீங்க. இல்லை சார், நான் இந்த ரீசனால் தான் இவ்வளோ தூரம் வந்தேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படி இப்படின்னு ஒவ்வொரு காரணங்கள் அந்த நேரத்துக்கு ஏற்ப அது கடந்து தான் போகுமே தவிர எஸ்பிஓவில் சொல்கிற ஒரே பதில், சரி ஓகே வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனையோ நீங்கள் sbo.tvm@gmail.comக்கு மெயில் பண்ணுங்கள், நாங்கள் அதை பார்த்துட்டு நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, சால்வ் ஆகிரும், வெயிட் பண்ணுங்கள். இதுதான் சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு இதுதான் சொல்யூஷன். இல்லை உங்களுக்கு பர்சனலாக பெரிய ஒரு டார்ச்சர் வருது, நீங்கள் அதனால் டைரெக்டாக விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்பு டைரெக்டாக ஆஃபீஸை விசிட் பண்ணணும். இல்லை, இப்போ ஏதாவது உங்களுக்கு பர்சனலாக பிரச்சனை, சேர்த்து விட்ட நபர்கள் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்டர்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, என்கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படின்னு கமெண்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கமெண்டர்ஸ் உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அவங்களால மேனேஜ் பண்ண முடியலன்னு அவங்க மேலே தெரிவிப்பாங்க, சங்கர் சாருக்கு தெரிவிப்பாங்க. தெரிவிக்கும்போது அதில் கொஞ்சம் டைம் டிலே ஆகுது, இல்லை உங்களுக்கு உடனடியாக இமிடியேட்லி ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் வேணும்னாலும் sbo.tvm@gmail.comக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணி இதுதான் என்னோடய ஸ்டாஃப் ஐடி, நான் தான் இது, என்னோடய டீம் மெம்பர் தான் இது, என்னோடய டீம் மெம்பர் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுதான் என்னோடய நம்பர், ஸோ எனக்கு கால் பண்ணுங்கள், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் சொல்லும்போது அவங்க டைரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பாங்க. அந்த நேரம் உங்களோட சைடு என்ன பாயிண்ட் இருக்கோ அதை சொல்லும்போது அதுக்கேற்ற ஒரு பதில், இல்லை அவங்கக்கிட்ட பேசினாலுமே இந்த ஒரு தொடர்பு இருக்கும். இது இருந்து இது முடியும். அதுலேயும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் எஸ்பிஓ தான் பார்த்துக்கும், உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அதோடு உங்களுக்கு கொடுக்குற தைரியம், நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு எந்த வித பிரச்சனை வந்தாலும் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், இதுதான். ஸோ இதுக்கு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணாலும் அது எந்த வித பயன் இல்லை. இல்லை உடனடியாக எனக்கு மெயில் பண்ணியுமே ஒரு வாரங்கிட்ட ஆகிட்டு எனக்கு எந்த வித பதிலும் வரலை, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அதுக்கு பிறகு நீங்கள் யோசிங்க. நீங்கள் எஸ்பிஓ ஆஃபீஸ்க்கு போய் விசிட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம், அது மட்டும்தான். ஸோ இந்த நேரத்தை முக்கியத்துவம் அவங்களுக்கு வீணாகுது. எஸ்பிஓ இருக்கிற அட்மின் டீம்ஸும் சங்கர் சார், ராஜேஷ் சார், இவங்க எல்லாருக்குமே
கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஹேண்டில் பண்ணுறதுனால வித்தின் செகண்ட் ஒரு டைம் கொடுத்துட்டாலும் அந்த டைம் அவங்க அங்கே நின்னாகணும். சரியான தூக்கம் இருக்காது, சரியான சாப்பாடு இருக்காது, எல்லா வேலைகளையுமே மேனேஜ் பண்ணணும். அது எல்லாத்தையும் பண்ணும்போது இந்த நேரம் நம்ம கேட்குற கேள்விகள், அவங்க நோட்டீஸ் போர்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்னாலையும் உடல் நலமும் கெடுது. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு நபருக்கு நீங்கள் ரகசியமாக எதுவும் கேட்டாலுமே எனக்கு மட்டும் ஓப்பன் பண்ணி எனக்கு மட்டும் வித்ட்ரால் கொடுத்துருங்க சார்னு சொன்னாலுமே எதுவுமே ஆகாது. ஸோ இது ஒரு நபர் தனி நபர் பட்ட கம்பெனி அல்ல. இது நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து வருமானம் பெறுகிறோம். இது மட்டும்தான். இந்த இடத்துல சில விஷயங்கள் நடக்கிறதுனால தான் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரு சிஸ்டர் இருந்திருக்காங்க, அந்த சிஸ்டர் ஒரு நபரை சேர்த்துருக்காங்க, அந்த நபர் தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த சிஸ்டர் ஸ்டேஷனுக்கு போய் நான் இப்படி எஸ்பிஓங்கிற ஒரு கம்பெனியில் சேர்த்து விட்டேன். ஸோ பட் எஸ்பிஓவில் இப்போ சில ப்ராப்ளம்ஸ்னால அப்டேஷன் போயிட்டுருக்கு, ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த நபர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு எல்லா பொறுப்புமே எஸ்பிஓ. அப்போ இந்த மாதிரி இருக்கிற எஸ்பிஓவை நம்ப மாட்டேன், எஸ்பிஓ கொடுக்குற ப்ரூஃபை நம்ப மாட்டேன், பேச்சை நம்ப மாட்டேன், எதையுமே நம்ப மாட்டேன், நான் வித்ட்ராவல் கொடுத்தா தான் நம்புவேனா, அது வரைக்கும் காத்திருக்க தான் செய்யணும். வெயிட்டிங் ஃபார் யுவர் பிலீவ், அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்களுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நீங்கள் நம்பலைன்னா ஐ ஆம் நாட் அக்செப்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா 60 நாளுக்கு பிறகு 60 நாளுக்கு உள்ள இந்த மாதிரி இதில் உங்களுக்கு ரீஃபண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது மட்டும்தான். இனிமே எந்த இடத்துலையாவது எஸ்பிஓ ட்ரோல் பண்ணுறது, எஸ்பிஓக்குன்னு ஒரு குரூப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் வேறு ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு கான்டாக்ட்ஸ் அந்த இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும். ட்ரோல் பண்ணுறது எஸ்பிஓவில் இல்லாத ஒரு நபர் அந்த இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கும்போது நீங்களும் அதில் இருந்துட்டு சரி அவங்க இப்படி சொல்கிறாங்க, சரி அவங்க இப்படி சொல்கிறாங்க, அந்த குரூப்பில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ப்ரெஷரை நீங்கள் கலப்பாதீங்க. ஸோ அந்த குரூப்பை விட்டு ரிமூவ் ஆகுங்க. ஓகே, நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.